வணக்கம் உறவுகளே, நாங்கள் இன்றைய தினம் யாழ்ப்பாணம் திருநெல்வேலி பகுதியில் நிற்கிறோம். திருநெல்வேலி இந்த விவசாய திணைக்களத்தில் நிற்கிறோம். இந்த இன்றைய தினம் இந்த விவசாய கண்காட்சியானது இங்கே ஒரு நல்ல முறையில் தொடர்ச்சியாக 3 நாள் நடந்து கொண்டிருக்கு. சரி, இந்த கண்காட்சியில் பார்த்தீங்கன்னா நவீன முறையில் எப்படி விவசாயம் செய்யலாம், பாரம்பரிய விவசாய முறைகள், அதோட சேர்த்துட்ட விளக்கத்தோட இன்றைய கண்காட்சியில் எல்லாருமே சொல்லி கொண்டிருக்கிறோம். சரி, நான் இந்த கண்காட்சிக்கு வந்து நாங்கள் எப்படி இந்த கண்காட்சி நடக்குதுன்னு நான் உள்ளுக்க போய் பார்ப்போம். வாங்க. பாசன திணைக்களத்துல இருந்து செய்யறோம். இது யாழ்ப்பாணத்துக்கான R&D ஸ்கீம் உண்டு. 1954 இருந்து இந்த ஸ்கீம் ப்ரொபோஸ் பண்ணப்பட்டு வந்து கொண்டிருக்கு. இதுல நீங்க என்ன பாக்குறீங்கன்னா, யாழ்ப்பாணத்துக்கு இப்ப இருக்கிற மெயின் பிரச்சனை என்ன குடிநீர் உப்பு நீரா மாறிக்கொண்டிருக்கிறதா பிரச்சனை. இப்ப நாங்க வேற வேற யாழ்ப்பாணம் தவிர வேற இடங்கள்ல பார்த்தோம்னா ஆறுகள் இருக்கு. ஆறுகளை இணைச்சு நாங்க ஒரு குளமா கட்டி அந்த குளத்துல இருந்து எல்லா இடங்களுக்கும் வயலுக்கோ தேவைகளுக்கு தண்ணி எடுத்துக்கொண்டு இருக்கிறாங்க. ஆனா யாழ்ப்பாணத்தை பொறுத்த வரைக்கும் அப்படி ஒரு சிஸ்டம் இல்லை. இப்ப நாங்க என்ன செய்யறோம்டா, நீங்க பாத்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு, வட மாகாணத்திலே பெரிய குளம் இரண்டமல்லு குளம். நாங்க நியூஸ்கள்ல எல்லாம் தெரியும், எங்களுக்கு மழை காலத்துல தண்ணி மேலதிகமான நீரை வான்கதவால திறந்து தண்ணி அனுப்புறாங்க. அந்த தண்ணியை என்ன ஒன்றுக்குமே பயன்படுத்த முடியாம ஆனரவு கடல்ல கலக்குது. ஆனரவு கடல்ல கலக்கும் போது எங்களுக்கு தெரியும், கடல்ன்றது ஒரு உப்பு நீர். அப்ப அங்க கலக்குற தண்ணி வீணா போகுது. இந்த சிஸ்டம் நாங்க என்ன செய்யறோம்டா, அப்படி வர வான்கதவு திறந்து மேலதிகமா வெளியேற்றப்படுற தண்ணி, அது தவிர கிளிநொச்சி மாவட்டத்துல இன்னும் 5 குளங்கள்ல இருந்து வெளியேற தண்ணி, வயல்கள்ல இருந்து வர தண்ணி எல்லாத்தையும் நாங்க இணைச்சு ஆனரவில ஒரு குளம் போல ஒரு அமைப்பை உருவாக்கி அங்க அந்த தண்ணியை சேமிச்சு அந்த தண்ணியை நாங்க யாழ்ப்பாணத்தின் பல பகுதிகளுக்கும் குடிநீர் விநியோகத்துக்காகவும் மேலும் வேற வேற விநியோகத்துக்காகவும் வழங்குறதுக்கான நடவடிக்கை எடுக்கிறது தான் இந்த சிஸ்டம். இது இப்போதைக்கு முன்மொழிஞ்சிருக்கு, இன்னும் அப்ரூவ் ஆகல. அதே மாதிரி ஒரு சிஸ்டம் தான் இதுல நீங்க பாக்குறது பாலியாறு நீர்த்தேக்க திட்டம். இது என்ன செய்யறதுன்னா, பாலியாறுல இருந்து அதே மாதிரி பாலியாறுல இருந்து வர தண்ணிய பெரும்பரப்பு குளத்துல நாங்க சேமிச்சு மன்னாருக்கு இதை கொடுக்குறதான் இந்த சிஸ்டம். இது இப்ப அப்ரூவ் ஆகி முதல்கட்ட நடவடிக்கையை தொடங்க இருக்கிறது. இதுல நீங்க பாக்குறது வட மாகாணத்துல நீர்ப்பாசன திணைக்களத்துல நாங்க நடத்துற ஸ்கீம் இந்த படங்கள்லாம் நீங்க இதுல பாக்குறது. நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், இங்க நாவக்குழி, அராளி, உங்க செல்வஜனதி தொண்டமனார்ல எல்லாம் நாங்க ஒரு பேரியர் மாதிரி ஒன்று போட்டிருப்போம். அது உவர் நீர் தடுப்பணைகள். அந்த தடுப்பணைகள் மூலம் நாங்க என்ன செய்யறோம்னா, ஒரு பக்கம் உவர் நீரும் ஒரு பக்கம் நெல் நீரையும் நாங்க ஸ்டொப் பண்ணி வச்சிருக்கிறோம், ரெண்டும் மிக்ஸ் பண்ணாம இருக்கிறதுக்கு. இப்ப நாங்க என்ன செய்யணும்னா, உவர் நீர் எப்பவுமே ஒரு அடர்த்தி கூடின நீர், அது கீழையும், நன்னீர் அடர்த்தி குறைஞ்ச நீர் மேலையும் இருக்கு. ஆனா அதனால நாங்க என்ன செய்யணும்னா, எப்பவுமே நன்னீர்ந்த அளவை நாங்க அதிகரிச்சோம்னா உவர் நீர்ந்த அளவு குறைஞ்சு கொண்டு வரும். அதால எங்கட நீர்நிலையில இன்றைக்கு இருக்கிற உப்பு நீர் பிரச்சனை குறைஞ்சு கொண்டு வரும். அதனால நாங்க என்ன செய்யணும், நன்னீர்ந்த அளவை கூட்டுறதுக்கு என்ன நடவடிக்கை எடுக்கிறேன்னு பார்க்கணும். இப்ப எங்களுக்கு தெரிஞ்சு யாழ்ப்பாணத்திலேயே நன்னீர் வாழக்கூடிய ஒரே ஒரு வளம் மழை நீர் தான். அந்த மழை நீரை நாங்க எப்படி சேகரிக்கணும் என்றதுல எங்களுக்கு ஒரு விழிப்புணர்வு இருக்கணும். எங்கட இப்ப ஊர் வழியிலே நிறைய குளங்கள் இருக்கு, ஆனா நாங்க குளங்களை பராமரிக்கிறே இல்லை. அதால குப்பைகளை கொண்டே கொட்டுறதாலேயும் பராமரிக்காமறதாலேயும் குளங்கள் எல்லாம் தூர்வாரி போய் பாவனைக்கு உதவாம இருக்குது. நாங்க என்ன செய்யணும், அந்த குளங்களை எல்லாம் துப்புரவாக்கி நீர் எங்களுக்கு இங்க மழை நீர்ல கிடைக்கிற நீர் எவ்வளவு தூரம் நாங்க மண்ணுக்கு திரும்பி அனுப்புறோமோ அவ்வளவு தூரம் எங்களுக்கு நல்ல நீர் கிடைக்கும். சோ நாங்க மழை நீரை சேகரிக்கணும். அதே நேரம் எங்களோட நீர்நிலைகளையும் பாதுகாக்கிறது மூலம் யாழ்ப்பாணத்துக்கு ஒரு நல்ல குடிநீர் தொடர்ந்தும் வர சந்ததிகளுக்கு இருக்கிறதுக்கு நடவடிக்கை எடுக்கலாம். யாழ்ப்பாணத்துக்கு அந்த குடிநீர் திட்டமாக இப்ப ரோட் எல்லாமே பயன்பாட்டு கொண்டு வாருங்க. அது எந்த திட்டத்தின் கீழ் அது நடந்தது? அது எங்கட இல்ல, அது எங்க போட்டு போட்டு அதுக்கு பொறுப்பா இருக்கிறது. அது RO ப்ராஜெக்ட் சொல்லி RO பிளான்ட் உங்களுக்கு எங்க தாளையடியில செய்து கொண்டிருக்கிறோம். அது இப்பதான் ஓபன் பண்ணி இருக்கு. ஒரு குறிப்பிட்ட காலத்துல அதையும் கொண்டு வருவாங்க. அதுக்கு தண்ணி நடைமுறைப்படுத்தினா யாழ்ப்பாணத்துல இந்த குழாய் கிணறுகள் புதிதாக அமைக்க முடியாத சூழ்நிலை வரும். அப்படி இல்லை, அது நீங்க அந்த தண்ணிக்கும் நீங்க நிலத்தடி நீருக்கும் சம்பந்தம் இல்லை. அது கடல் நீரை நன்னீராக்கி அதை சப்ளை பண்றதா தவிர அது கூட கிணத்தோட அந்த தண்ணி கொஞ்சம் ஆக போறது இல்லை. அதுக்கும் இதுக்கு சம்பந்தம் இல்லை. அதுதான் நீங்க இந்த பாக்குற இந்த திட்டம். அது இப்ப இது இன்னும் அப்ரூவ் ஆகாத ப்ராசஸ்ல இருக்கிறதால இப்போதைக்கு அந்த சிஸ்டம் கொண்டாடுறாங்க. இது அப்ரூவ் ஆனா இது பிரயோசனப்படும் உங்களுக்கு.
இப்ப கூடுதலாக இந்த யாழ்ப்பாணத்து நிலத்தடி நீர் அந்த நிலக்கழிவுகள் கூடுதலாக கலந்து பாவனைக்கு இல்லாத இருக்கு அது உண்மையா? அதுக்கு நாங்கள் என்னடா நீங்கள் அதில் முனிசிபாலிட்டி தான் அதுக்கு நாங்கள் பதில் சொல்லணும் என்னடா அது எங்கிறது இல்லை. ஆனால் மலைக்கழிவு அதான் இப்போ எல்லாத்துலேயும் அப்ரூவ் கொண்டாதாச்சு. முந்தி மாதிரி சோகேஜ் பிட்டுகள் இப்போ அப்ரூவ் இல்லை, எல்லாம் சீல் பிட் தான் கொடுக்கணும். சீல் பிட் இருந்தால் அது நாங்கள் பிளான் இப்போ ஒரு வீட்டுன்ற படத்தை அப்ரூவ் பண்ணுறதுக்கு சீல் பிட் தான் கேட்குறாங்க. சீல் பிட்டுண்டா கீழே அடியில் மூடி இருக்கும், அதை நீங்கள் முனிசிபாலிட்டியில் அறிவித்து அவங்கெல்லாம் எடுத்து கொண்டு போவாங்களே தவிர அது இப்போ முந்தி மாதிரி கழிவுகளை நிலத்துக்கு உறவிடே இல்லாது. அது இப்போ இப்போ அந்த சிஸ்டம் கொண்டு வந்துருக்காங்க, அது ஸ்ட்ரிக்டாக நடைமுறைப்படுத்தினா இந்த பிரச்சனைகள் வராது. இப்ப ஏற்கனவே மடத்துல கூட முதல் ஏற்கனவே அமைச்சர்கள் இல்லாம இப்ப கூடுதலா இந்த நில நீரோட கலந்துருக்குறாங்க. அது உங்களுக்கு இப்போ உதாரணத்துக்கு இப்ப கோயில்லயோ சரி வீடுகள்லயோ சரி அந்த குடிநீருக்காக நீரை பயன்படுத்திக்க அதை நாங்கள் சுட வச்சு குடிக்க வேண்டிய தேவை இருக்கு. அடி நாங்கள் இயற்கையாக அப்படி சுட வச்சா சுட வச்சு குடிக்கிறது நல்லதுன்னா நாங்க சின்னல இருந்தே படிச்சோம் நாங்களே. அது என்ன பிரச்சனைன்னா இப்ப நீரெண்டது நாம ஒரு கிணறு எடுத்தாலும் ஓப்பனா தான் இருக்க போகுது கிணறு. நாங்க இப்ப மூடியோ மூடி வைக்கிறதும் கூடாதுதான். அப்போ ஒரு கிணறுண்டேக்குல நோமலாவே வெள்ளக்கழிவு போய்த்தான் ஒரு அசுத்தமானுமண்டி இல்லை, நோமலாவே தூசி மாசு இருக்கு. நீங்க சுட வைக்கிறதால உங்களுக்கு மினரல்ஸ் போகுமண்டி இல்லை. இப்ப நீங்க உங்களோட தண்ணி போத்தல்ல இருக்கிற மாதிரி அந்த அளவு மினரல்ஸ் போன நிலைமையில ஒரு சுட வைக்கிற நீர் இருக்காது. சுட வைக்கிறன்றது உங்களோட தண்ணியில இருக்கிற கல்சியத்தை மட்டும்தான் நீக்க போகுது. அப்ப உங்களுக்கு சுட வைக்கிறதால ஒரு பிரச்சனை வர போறது இல்லை. அது நீங்க சுட வச்சு பாவிக்கிறது ஒரு ஆரோக்கியமான விஷயம்தான். கூடுதலா யாழ்ப்பாண மக்கள் அந்த ஃபில்டர் வாட்டர் பயன்படுத்துறத அதிகமா விரும்பி கொண்டீங்க. இப்ப ஃபில்டர் வாட்டர்ல மினரல்ஸ் இருக்கு, அது நான் சொல்ல இல்லாததானே. அது டெஸ்ட் பண்ணி அது ஒவ்வொரு மினரல்ஸ் கம்பெனியை பொறுத்து இருக்கு. நீங்க அது டெஸ்ட் பண்ணி ஒரு மினரல் சாம்பிள் கொடுத்து அவங்க டெஸ்ட் பண்ணி சொல்றதுலாம் இருக்கு. அதெல்லாம் மினரல் வாட்டர்ன்றது நாங்க போய் பார்க்க போறது தானே, எங்க இருந்து தண்ணியை கொண்டு வந்து வராங்க எப்படி சுட வச்சு எடுக்கிறாங்களேன்னு பார்க்க போறது இல்லை தானே. அப்ப உங்களோட டைப்ல உங்களோட டேப்புகள்ல கிணறுல வர தண்ணியை நீங்க பெரும்பாலும் அதையே பயன்படுத்துறதா நல்ல. இல்லை எங்கட தண்ணி உப்பு தண்ணி ஏண்டா நீங்க உங்களுக்கு வர சொல்யூஷன் இல்லை, நீங்க அதுக்கு போட்டான் போறீங்க. அது நீங்க அதை நாங்க பாவிக்கிறது எங்களுக்கு நல்ல மாண்ட விழிப்புணர்வு எங்களுக்கு இருக்கும், அதை நாங்க பார்த்து செய்யறோம். வணக்கம் அண்ணா. இது வந்து பல்மெரா ரிசர்ச் இன்ஸ்டிடியூட்னு சொல்லுவாங்க, கைதடியில இருக்கு. ஒரு பனை மரத்துல இருந்து என்னென்ன உற்பத்திகள் கொண்டு வரலாம் அப்படின்ற ஒரு ஐடியாலஜிக்காக இது எல்லாமே கொண்டு வரப்பட்டது. இது வந்து அண்ணா பல்மரா, அதாவது அந்த பனங்கள்ளியில இருந்து செய்த ஒரு சோப் அண்ணா. பனங்கள்ளியில இருந்து செய்த முன்ன காலத்துல இருந்து சோப்புக்கு வந்து தட்டுப்பாடு இருந்த டைம்ல வந்து இந்த பனங்கள்ளியை வச்சு கொண்டுதான் உடுப்பெல்லாம் துவைச்சாங்க. ஸோ அதை பேஸ் பண்ணி நாங்க என்ன செய்தோம்னு கேட்டா பனங்கள்ளியில இருந்து ஒரு சோப் ஒன்று செய்திருக்கோம். இந்த பெனங்காளி சோப் இப்ப சந்தையில விற்பனை இல்லைண்ணா, ரிசர்ச் போய் கொண்டிருக்கேன். பண்ணல. இது வந்து பதநீர் கித்துள் பானி மாதிரியே பனம் பானி, அதாவது பதநீரை எடுத்து ஒரு பிரிட்ஸ் வெளி வர வரைக்கும் காய்ச்சிட்டு எடுத்தோம்னு சொன்னா இந்த மாதிரி வருவாங்க. ஓகே, இது வந்து ஒரு சிறப்பண்ணா. எந்த ஒரு மெடிசின் பிளான்ட் எக்ஸ்ட்ராக்டோடையும் வந்து நீங்க பனங்கட்டியை சேர்த்து செய்யலாம் அப்படின்ற ஒரு பேசிக் ஐடியாவுக்காக இது நாங்க கொண்டாந்துருக்கோம். ஓகே சரி, அடுத்தது இது வந்து ஷூ பாலிஷ். அதாவது பனையில இருக்கிற விதண்ட கோதை எடுத்து காய வச்சு எரிச்சு சிட்ரிக் ஆசிட் விட்டு ஆக்டிவேட்டட் கார்பனா மாத்தினாங்க. அதோட இது வந்து பரஃபின் வேக்ஸும் போட்டு செய்த ஷூ பாலிஷ். இது எல்லாமே ரிசர்ச்ல இருக்கு, ரிசர்ச்ல போய் கொண்டிருக்காங்க, மார்க்கெட்டிங்க்கு எதுவும் செய்யல. இது மார்க்கெட்ல இருக்கு. இது என்னது? பல்மெரா சோஸ். இது வந்து நம்ம டொமேட்டோ சோஸ் மாதிரியே வந்து பனங்களி எடுத்து அதோட வந்து ஸ்பைசஸ் கார்லிக் அதெல்லாம் போட்டு செய்த ஒரு சோஸ். இது மட்டும் நாங்க மார்க்கெட் பண்ணி. இது வாங்குறவங்க வாங்கலாம், திண்ணையில திண்ணை ஹோட்டல்ல வாங்கலாம். ஓகே, இது வந்து பனங்களியில இருந்து செய்த டூத் பேஸ்ட் ஒன்று. ஓகே, இது வந்து இன்ஸ்டன்ட் சூப் மிக்ஸ் அண்ணா. ஒடியல் மா, அடுத்தது இதெல்லாம் போட்டு ஸ்பைசஸ் எல்லாம் போட்டு முருங்கை இலையெல்லாம் போட்டு செய்த ஒண்ணு. இன்ஸ்டன்டா சாப்பிடக்கூடிய மாதிரி இது உடனடி உணவாகவும் இருக்கு. இதுவும் வந்துன்னா அந்த சார்கோலை பயன்படுத்தி செய்யப்பட்ட ஒரு ஹேண்ட் வாஷ் ஒன்று. ஓகே, இது பனங்களியில இருந்து செய்யப்பட்ட மாய்ஸ்சரைசர் கிரீம். இது வந்து மாமைட் கேள்விப்பட்டிருப்போம், அது பேஸா வச்சு செய்த பல்மைட் பனங்களியோட போட்டு செய்த பனங்களியில செய்தது. இது ஒடியல் மாலை வச்சு செய்த ஒரு பிஸ்கட் அண்ணா. ஓகே, இது பனங்கட்டி என்ன? இது மற்றது கல் என்ன? தொடி என்ன?
ரொடி விற்பனைக்கு இருக்குது தானே இது என்ன விற்பனை விலை? இல்லைண்ணா இது எதுவும் விற்பனைக்கு இல்லை. ஓகே ஓகே. மெயினாக பிஆர்ஐன்னு எடுத்துக்கிட்டோம்னு சொன்னாங்க ரிசர்ச்க்கான அதுதான் மெயினாக போய்கொண்டிருக்கு. 5 லெபார்டரி இருக்கு, அதுக்கேற்ற மாதிரி ஒரு SLS கிரைட் கொடுக்குற அளவுக்கான மெயின். சரி, இப்போ உதாரணத்துக்கு ஒரு யாழ்ப்பாணத்தில் இருக்கிறாக்கள் இந்த பனை சார்ந்த ஆராய்ச்சியில் ஈடுபடணும் என்றால் பொதாக்களும் ஈடுபடலாமா? யார் வேணாலும் செய்யலாம். அதுதானே ஒரு நம்ம பணம்னு எடுத்துக்கிட்டோம்னு சொன்னா இந்த பனங்களி மட்டும் அதை வச்சு பலகாரம் செய்யலாம், அவ்வளவு மட்டும்தான் தெரியும். அப்ப அதை வச்சு இவ்வளவு ப்ராடக்ட் செய்யலாம் அப்படின்ற ஒரு விழிப்புணர்வுக்காகத்தான் நாங்கள் இதை செய்து கொண்டிருக்கோம். ஓகே ஓகே. சரி, இப்போ யாழ்ப்பாணத்துல காய்தடியில் இருக்கிற இந்த பனை ஆராய்ச்சி நிறுவனம் வேற என்னென்ன சேவைகளை செய்து கொண்டு வருது? பிஆர்ஐன்னு எடுத்துக்கிட்டோம்னு சொன்னால் அங்கே மொத்தம் 5 லெபார்டரி இருக்குது. அனலிட்டிக்கல், பயோகெமிஸ்ட்ரி, ஃபுட் டெக்னாலஜி, ஹைடெக் அண்ட் மைக்ரோபயாலஜின்னு 5 லெபார்டரி இருக்குது. அங்கே வந்து வெளியில் அதாவது சரௌண்டிங்கில் இருக்கிற எந்த ஃபுட் ப்ராடக்ட் கொடுத்தாலுமே அதுக்கான டெஸ்டிங் வந்து எல்லாமே செய்து கொடுக்கப்படும். நாங்கள் வந்து யூனிவர்சிட்டி காலேஜில் ஃபுட் டெக்னாலஜி செய்கிறீங்க. ஓகே. இப்போ நார்மலாக யூனிவர்சிட்டி காலேஜில் ஃபுட் டெக் சம்மந்தமான படிப்பை தொடரணுமெண்டா ஒரு ஆள் என்ன தகமை கொண்டு இருக்கணும்? A-level 3 பாஸ் இருக்கணும்னா அதில் இப்போ ஃபுட் டெக்னு சொன்னால் பயோ படிச்சிருக்கணும், அப்படி இல்லாட்டி பயோ சிஸ்டம் டெக்னாலஜி படிச்சிருக்கணும். இது வந்து ஃபுட் டெக்குக்கு. மற்ற சப்ஜெக்ட்லாம் இருக்குது யூனிவர்சிட்டி காலேஜில். காஸ்மெட்டாலஜி இருக்குது, ப்ரொடக்ஷன் இருக்குது, அப்புறம் கன்ஸ்ட்ரக்ஷன் இருக்குது. அதுக்கெல்லாம் வந்து இன்ஜினியரிங் அந்த மாதிரி படிச்சிருக்கோம். காஸ்மெட்டாலஜிக்கு வந்து ஆர்ட்ஸ் எல்லாம் படிச்சிருக்கலாம். ஆர்ட்ஸ் எல்லாம் படிச்சுக்கலாம். சரி, ஓகே. நீங்கள் இந்த கோர்ஸை கம்ப்ளீட் பண்ணின பிறகு இப்போ இலங்கையில் சரி என்னென்ன மாதிரி தொழில் வாய்ப்புகள் இருக்கு? எங்களுக்காகவே இப்போ நாங்களாம் ஒரு ஓன் பிஸ்னஸ் பண்ணுற அளவுக்கான கெப்பாசிட்டி அங்கே போயிட்டு லேர்ன் பண்ணி நாங்களே எடுத்துக்கொள்ளலாம். எங்களுக்கு மினி ரிசர்ச் ஒர்க் இருக்குது. அப்போ நாங்களே எங்களுக்கு சொந்தமான ஒரு ப்ராடக்ட்டை வந்து செய்து அதை வந்து மார்க்கெட்டிங்க்கு சேல் பண்ணக்கூடியதாகவும் இருக்கும். மற்றது கவர்மெண்ட் ஜாப்ஸுமே அவைலபிளாக இருக்குது, எடுத்துக்கொள்ளலாம். ஒரு ஃபுட் கம்பெனியில் சூப்பர்வைசராகவோ ஃபுட் அத்தாரிட்டி ஆஃபீஸர்ஸாக போகலாம். ஃபுட் டெஸ்டிங் லெபார்டரிஸ்குள்ளேயும் போயிட்டு ஒர்க் பண்ணிக்கொள்ளலாம். இன்றைய காலப்பகுதியில் இவ்வாறான இந்த படிப்பில் தொடர்றதுக்கு ஆர்வமாக இருக்கணுமா? இப்போ முன்னே விட மெயினாக பார்த்தா ஆர்ட்ஸ் அப்படின்னு தான் போகும். ஆர்ட், காமர்ஸ் அந்த சப்ஜெக்ட் தான் போகும். இப்போ டெக்னாலஜி வந்து இன்னுமே டெவலப் ஆகி போய்கிட்டு இருக்கு. அதையும் டெக்னாலஜின்னு சொல்லும்போது அதுக்குள்ள நிறைய கோர்சஸ் வந்து இப்போ வந்து அப்படியே அறிமுகப்படுத்தி கொண்டிருக்கிறாங்க. நன்றி. இதில் பார்த்தீங்கன்னா நகர்ப்புறத்தில் கூடுதலாக இந்த விவசாயம் செய்கிறதுக்கான நிலம் போதாமையாக இருக்கும். அதுக்காண்டி இந்த நகர்ப்புறத்தில் எப்படி சிக்கனமான முறையில் மற்ற எஃபிஷியன்சியாக வினைத்திறனை எப்படி தோட்டம் செய்கிறது அந்த அமைப்பு தான் இதில் காட்டியிருக்கு. இதில் பார்த்தீங்கன்னா ஒரு அடுக்கடுக்காக ஒரு ஸ்டாண்ட் ஒன்று இதில் அமைச்சு பார்த்தீங்கன்னா சுழல் முறை சாடி பயிற்சி இதில் போட்டிருக்கு. அந்த அமைப்புலேயும் நாங்கள் விவசாயம் செய்து கொள்ளலாம். இதில் பார்த்தீங்கன்னா பயிர் கோபுரம் என்ற அடிப்படையில் ஒன்று இருக்குது. இங்கே ஊஞ்சல் முறை ஒன்று இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா ஏணி முறை வந்து இப்படி கூடுதலாக அந்த நிலமில்லாத இடங்களில் கூடுதலாக அந்த மாடிப்புறங்களில் நாங்கள் விவசாயம் செய்யக்க ஒரு வினைத்திறனை ஒரு குறுகிய இடத்துல எப்படி பயனுறுதி மிக்க முறையில் இப்படி விவசாயம் செய்கிறது தான் இதில் ஒரு மாதிரி தோட்டம் ஒன்று இதில் செய்திருக்கு. கூடுதலாக இப்படி இவ்வாறு இந்த விவசாயம் நாங்கள் செய்தோம்னா எங்களுக்கான அந்த உணவு தேவையை நாங்களே பூர்த்தி செய்யக்கூடிய மாதிரி இருக்கும். முடிஞ்சால் நீங்களும் முண்டையிலிருந்து இந்த வீடியோ பார்த்தா ட்ரை பண்ணுங்க. இதில் பார்த்தீங்கன்னா இந்த அசோலா பயிற்சியை எப்படி செய்கிறத பற்றி ஒரு விளக்கம் ஒன்று இதில் தரப்பட்டிருக்கு. பார்த்தீங்கன்னா இந்த வளிமண்டல நைதரசனை நீரில் பதிக்கும் தன்மை கொண்ட செல்வீனியேசியே குடும்பத்தை சேர்ந்தது தான் இந்த அசோலா பயிர். இதில் பார்த்தீங்கன்னா இதில் இந்த மாதிரியை இதில் செய்து காட்டியிருக்கிறேன். இந்த அசோலா இது என்னென்றால் பார்த்தீங்கன்னா இந்த கால்நடைகளுக்கு தீவனமாக பயன்படுத்தக்கூடியது. இந்த அசோலா இதில் என்ன இருக்குன்னா இந்த நைதரசன், பொட்டாசியம், கால்சியம், பொசுபரசு, மங்கனீஸ், மெக்னீசியம், இரும்பு போன்ற அந்த கனிப்புகள் தாதுகள் கூடினது. இப்போ நீங்களும் ஒரு வீட்டை இதை நீங்கள் உற்பத்தி செய்து இதை விற்பனை செய்யலாம். அதுக்கான ஒரு செயற்திட்ட இதுதான் இதில் போட்டு பாருங்க. இது என்னன்னு சொன்னா டிரான்ஸ்பிளான்ட் மெஷின் அப்படின்னு சொல்றது நெல் நடுறதுக்காக யூஸ் பண்ற ஒரு மெஷின். நம்ம இயற்கை முறையில கையால வீசி விதைச்சு நெல்லை நடும்போது ஒவ்வொரு சில இடத்துல வந்து நெல் வந்து குவியலா விழுகும். அப்படியான இடத்துல ஏதோ ஒரு 2 நெல் தான் அங்க முளைச்சு வரப்போகுது. அந்த இடத்துல நெல் வந்து மட்டம் பிடிக்கிற அளவு எல்லாமே ஆக குறைவா இருக்கும். அதனால விளைச்சல் வந்து குறைவா இருக்கும்.
இந்த மெஷினை யூஸ் பண்ணி நடுவோமா இருந்தா இது வந்து ஒரு குறிப்பிட்ட நீள அகலத்துக்கு இடையில தான் நடப்போறோம். அப்ப அதனால ஒவ்வொரு நெல்லுக்கும் மட்டம் எடுக்கிறதுக்கான அளவு வந்து கூடுதலாகும். அதை சுத்தி இடைவெளி கூட இருக்கதால கூடுதலான அளவு, உதாரணமா சொன்னா ஒரு நெல் கட்டாயம் 250 இருந்து 300க்கு இடையிலான அளவுக்கு மட்டம் பிடிக்கிற அளவு இதுல இருக்கு. இதை வந்து நெல் போடுறதுக்கான ஒரு ட்ரே இருக்கு. அந்த ட்ரேல வந்து நெல்லை நீங்க போடுவீங்களா இருந்தா போட்டு அதை வந்து ஒரு காப்பட் மாதிரி சுருட்டி எடுத்து இந்த மெஷின்ல போட்டு நடலாம். அதுக்காக யூஸ் பண்ற ட்ரே தான் இந்த 2 ட்ரேயும். இந்த ட்ரேக்கு வந்து நெல்லை ஈவனா போடுறதுக்காக இந்த சீடரை யூஸ் பண்ணுறோம். வணக்கம், நான் சிரஞ்சீவன். தேசிய அறுவடைக்கு பிந்திய முகாமைத்துவ நிறுவனம். வடக்கு மாகாண நிலையம் வந்து கிளிநொச்சியில் இரண்டமடையில் அமையப்பெற்றுள்ளது. எங்கள் தலைமை காரியாலயம் அனுராபுரத்தில் வந்து அமைஞ்சிருக்கு. இப்போ நீங்கள் உங்களோட என்ன சேவைகள் நீங்கள் செய்து கொண்டு வரீங்க? நாங்கள் மெயினாக வந்து அறுவடைக்கு முன்னரான பிரச்சனையும் இருக்குது, அறுவடை செய்தாப்புற வர பிரச்சனையும் இருக்குது. எங்கென்ன பிரதான இது வந்து அறுவடை செய்தாப்புற வர அதுலேருந்து என்னென்ன உற்பத்திகள் செய்யலாம், அறுவடைக்கு பின்னரான இழப்பை எந்தெந்த வழிகளில் குறைக்கலாம், ஒரு விவசாயியை என்னென்று மேலதிக வருமானம் ஈட்டக்கூடிய தொழிலில் வந்து கொண்டு செல்லலாம், அது சம்பந்தமான பயிற்சியினர்களை வழங்கிட்டு வரோம். சரி, ஓகே. ஒரு வடமானத்தை சேர்ந்த ஒரு நபர் சுயமாக ஒரு தொழில் செய்யணும் என்ற ஒரு ஆர்வம் வந்தால் எவ்வாறு உங்களை அணுகி எவ்வாறு உங்களிடம் வந்து பயிற்சியை பெற முடியும்? அவர் முதலாவது வந்து எங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருக்கணும். நாங்கள் எந்த நேரத்திலையும் அவரை கண்டெக்ட் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கணும். அவர் எங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருந்தால் நாங்கள் வந்து அவர் நேரில் சந்தித்து ஃபீல்ட் லெவலில் போய் இறங்கி சந்தித்து அவருக்கு என்னென்ன தேவைன்றதை முதல்ல அறிஞ்சு, உங்களுக்கு என்னத்தில் ஆர்வம் இருக்குன்றது தான் முதல்ல நாங்கள் அறிந்து அதுக்குரிய பயிற்சியினர்களை வழங்கி அவரை மேற்பார்வை செய்து அவரை வந்து ஒரு சுய தொழில் முயற்சியாளராக ஆக்க முடியும். பணம் என்ன உங்களிடம் செலுத்தவும்? ஆரம்ப கட்டத்தில் இலவசமாக தான் நாங்கள் பயிற்சியினர்களை கொடுப்போம். அவர் உற்பத்தி ஒன்று மேற்கொண்ட பிறகு அந்த ஆய்கூட வசதிக்காண்டி வந்து எங்களுக்கு சின்ன ஒரு பணம் வந்து செலுத்த வேண்டி வரும். மற்றபடி நாங்கள் குறிப்பிட்டு சொல்ல முடியாது. குறைந்த ஒரு 3000க்குள்ள அப்படி வரும். ஆரம்பத்தில் வந்து இறைவேறு அவருக்கு நாங்கள் ப்ராடக்டை மாடிஃபை பண்ண வேணுமா, இல்லை சம்மந்தமாக பிரச்சனை வந்தால் தொழில்நுட்ப உதவி தேவையா, அது சம்மந்தமாக நாங்கள் வந்து ஆலோசனைகளை அவருக்கு பெற்றுக் கொடுக்கலாம். சரி, இப்போ அதோட நீங்கள் 2 இது வச்சுக்கிறீங்க, 2 இயந்திரம் வச்சுக்கிறீங்க. இதை வந்து சொல்றது, இந்த உற்பத்திகளில் போய்க்க வந்து நாங்கள் நார்மல் சீலரை பயன்படுத்தலாம். ஆனால் அது இந்த ஸ்டோரேஜ் காலத்தை வந்து குறைக்கிறதும் இருக்குது, கூட்டுறதும் இருக்குது. இது ஸ்டோரேஜ் காலத்தை கூட்டுற சீலர் தான் இது சொல்கிற பேண்ட் சீலர். வந்து ப்ராடக்டை வந்து நாங்கள் இந்த பட்டியல் ஊடாக செலுத்திக்க வந்து இந்த பெலிட்டின் ஊடாக ஆட்டோமேட்டிக்காக அது பேண்ட் சீல் பண்ணிக்கிட்டு போகும். குறிப்பிட்டு சொல்லலாம், இந்த காலகட்டத்தில் குறிப்பிட்டு சொல்லலாம். கிட்டத்தட்ட 2 வருஷத்துக்கு 1 லட்சம் அப்படி போனது. அடுத்த இன்னொன்று, இந்த பாதுகாப்பு முறை இப்போ வந்து பழம் விற்கிற கடைகளில் வந்து கூடுதலாக வந்து மரக்கறி சீசன் டைம், நவராத்திரி, தைப்பொங்கல் அந்த காலப்பகுதியில் வந்து எதிரில் ஸ்ப்ரே எதிர்த்தால பழங்களை பழுக்க வைக்கிறாங்க. அது வந்து அந்த ஆரோக்கியத்துக்கு கெடுதலானது. அதாவது கேன்சர், புற்றுநோய், கிட்னி ஃபெயிலியர் அதோட வந்து ஊக்குவிக்கும். அதை குறைக்கிறதுக்காண்டி நாங்கள் 2018ஆம் ஆண்டு இந்த ஒரு அபிவிருத்தி நிகழ்ச்சி திட்டத்தை வந்து சிறுபட்டி, கோப்பாய், உடுவில் பகுதியில் செய்தினாங்க. உடுவிலில் வந்து மாம்பழம், மற்ற கோப்பாயில் வந்து பப்பாசி பழம், சிறுபட்டியில் வந்து வாழைப்பழம் செய்தினாங்க. இது வந்து மரத்தில் பழுக்க செயற்பாடு தான் இந்த பாதுகாப்பான பழுக்க வைக்கக்கூடிய வந்து அறை வந்து செய்ய போகுது. இதில் இந்த பெட்டியில் பழுக்கக்கூடிய பழங்களை சாப்பிட்றதால எங்களுக்கு எதுவித இது ஒரு ஏர் டைட்டான அமைப்பு. எங்களோட அலுவலகம் ஆடியபாதம் வீதி திருநெல்வேலியில் இருக்குது. என்னென்ன சேவைகளை நாங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் அதில் கணக்கு சேவை செய்து வாரம் உண்டு. முக்கியமானது பயிர்களுக்குரிய காப்புறுதி, அடுத்தது கால்நடைகளுக்கான காப்புறுதி, அடுத்தது வாகனங்களுக்கான 3ஆம் நபர் காப்புறுதி, அடுத்தது களஞ்சிய காப்புறுதி சொல்லி, அடுத்தது விவசாய உபகரணங்களுக்கான காப்புறுதி, ஓய்வூதிய திட்டம், மருத்துவ நலன் திட்டம் சொல்லி இவ்வளவு சேவையும் செய்து வாரம். இதில் பார்த்தீங்கன்னா இது வாகனங்களுக்கான காப்புறுதி,
இளைஞர் மிக குறைஞ்ச பெறுமதியில் வாங்கக்கூடிய காப்பீடு செய்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். மோட்டர் சைக்கிள் பார்த்தீங்கன்னா 550, மற்றது காருக்கு 1000 ரூபா, முச்சக்கர வண்டிக்கு 950 ரூபா. அப்படி மிக குறைஞ்ச பெறுமதியில் நாங்கள் விவசாயிகளுக்கு வழங்கி கொண்டு வரோம். இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த டிராக்டரும் பெட்டியும் இணைஞ்சு நாங்கள் 700 ரூபாய்க்கு கொடுத்து கொண்டு வரோம் விவசாயிகளுக்கு. வேறு எங்களோட பார்த்தீங்கன்னு சொன்னால் விவசாய ஓய்வூதியம் இருக்கு. முக்கியமாக 1979ஆம் ஆண்டு 87ஆம் ஆண்டு 12ஆம் இலக்க காப்புறுதி சட்டத்தின்படி இந்த விவசாய ஓய்வூதியம் வழங்கப்பட்டு வருகிறது. குறிப்பாக பார்த்தீங்கன்னு சொன்னால் 60 வயசுக்கு மேற்பட்டார்கள் இந்த ஓய்வூதியத்தை பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். மற்றது ஒரு 18 வயதுக்குரியவர் 3628 ரூபா ஒரே தடவையில் செலுத்துவாராக இருந்தால் 63 மட்டும் 1000 ரூபாயும், 64 தொடக்கம் 70 வயது மட்டும் 1150 ரூபாயும், 71 தொடக்கம் 71 2000 ரூபாயும், 78 வயதுக்கு மேலே 5000 ரூபாயும் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். சரி, இப்போ இதில் எவ்வளோ தொகையும் செலுத்துதான் தானே? இல்லை, இவர் இப்போ 1000 ரூபா எனக்கு போதாதுன்னு சொல்லி இப்போ 18 வயசுக்குரியவர் 36,200 ரூபா 10 மடங்கு செலுத்துவாராக இருந்தால் இவர் 10,000 ரூபா பென்ஷன் எடுத்துக்கொண்டு மாதம் 10,000 மாதம் வந்து தபால் தந்த அலுவலகத்தில் மாதம் 60 இவ்வளோ கட்டிட்டு பென்ஷன் பண்ண தொகை காசு எடுக்கலாம். அப்படி எடுக்கலாது. இப்போ 18 வயசுக்குரியவர் ஒரு குறிப்பிட்ட வயசுல இறந்தாருன்னு சொன்னா கட்டின காசு மற்றது இந்த 9% வட்டி இப்படி மற்றது குடும்பத்துக்குன்னு சொல்லி ஒரு கொஞ்சம் காசும் நொமினிஸுக்கு பின்னுரித்தாளர்கள் கிடைக்கும். ஓகே ஓகே. மற்றது வேற சரி, வேற இங்க பாத்தீங்கன்னு சொன்னா இப்ப ஓய்வூதியம் யாழ் மாவட்டத்துல இப்ப இது இலங்கை பூரா இணைஞ்சு கொண்டாக்கள் 9,59,438 பேர். ஓகே. ஓய்வூதியம் பெற்றுக்கொண்டிருப்ப இலங்கை பூரா 1,77,528 பேர் இப்ப எடுத்துக்கொண்டிருக்கோம் ஓய்வூதியம். மாதாந்த ஓய்வூதியமாக இலங்கை முழுவதும் 362 மில்லியன் ரூபாய் வழங்கப்பட்டு இருக்கிறோம். அதே மாதிரி யாழ் மாவட்டத்தை எடுத்துக்கொண்டால் 8,974 பேர் இணைஞ்சிருக்கிறோம். 3,557 பேர் இப்ப ஓய்வூதியம் எடுத்துக்கொண்டிருக்கிறோம். மாதம் 5.9 மில்லியன் ரூபாய் வழங்கப்பட்டு கொண்டிருக்கு. சரி, ஓகே. வேற என்ன திட்டம் இருக்கு இந்தியாவில்? இது பார்த்தீங்கன்னு சொன்னால் பயிர்களுக்குரிய காப்பீடு. இப்போ நெல், சோளம், சோயா, உருளைக்கிழங்கு, பெரிய வெங்காயம், பச்சை மிளகாய் இவ்வளத்துக்கும் அரசாங்கத்தால் இலவச காப்புறுதி வழங்கப்படுது. இலவச காப்புறுதி? இலவச காப்புறுதி என்றால் இப்போ உதாரணத்துக்கு ஒரு மழையால விவசாயில மழையுது, மழை மற்றது வறட்சி மற்றது காட்டியான் இவ்வளத்தாலும் இலவசமாக இந்த ஒரு ஏக்கருக்கு 40,000 ரூபாய் இழப்பீடாக வழங்கப்படுது. அதுக்கு மேலதிகமாக நோய் தாக்கத்துக்கு ஒரு ஏக்கருக்கு 400 ரூபா செலுத்தி இந்த காப்புறுதியை செய்து கொள்ளலாம் நோய் தாக்கத்துக்கு. அதே சமயம் சின்ன வெங்காயம், கேரட், பீட்ரூட் போன்றவர்களுக்கு பெறுமதி இந்த 1,00,000 ரூபாய்க்கு 7% என்ற அடிப்படையில் காப்பீடு செய்து கொள்ளலாம். 1,00,000 ரூபாய்க்கு 7% 7,000 ரூபாய் வரும் ஒரு ஏக்கருக்கு. ஒரு ஏக்கருக்கு 16 பரப்பு. 16 பரப்பு சரிதானே. மற்றது அங்கால ஆடு மாடுகளுக்கு கால்நடை காப்புறுதி, இதில் பசுக்களுக்கு மற்றது ஆடுகளுக்கு அது செய்யக்கூடிய இருக்கும். பார்த்தீங்கன்னா சொன்னால் பெறுமதியின் 3% தான் கட்டுப்பாடு. மாட்டின் பெறுமதி 1,00,000 ரூபான்னு சொன்னால் அதுண்ட 3% 3,000 வருஷத்துக்குரிய கட்டுப்பாடு. வருஷத்துக்குரிய கட்டுப்பணம் 3,000 ரூபா. சரி, என்னென்ன அடிப்படையில் இழப்பீடு கொடுக்குறீங்க? இதில் பார்த்தீங்கன்னா திடீர் இறப்பு, ஒரு மாட்டுக்கு திடீர் இறப்பு ஏற்பட்டால் மற்றது நோய் வாய்ப்பாட்டு இறந்துன்னு சொன்னால் டாக்டர்கிட்ட சிபாரிசோட, கால்நடை வைத்தியருடைய சிபாரிசோட நாங்கள் இந்த இழப்பீடை கொடுப்போம். குறிப்பாக 1,00,000 ரூபாய்க்கு 85% என்ற அடிப்படையில் 85,000 ரூபாய் இழப்பீடாக இது மாட்டின் பெறுமதியின் 85% இழப்பு. இப்போ உதாரணத்துக்கு ஒரு வருடத்துல கட்டினால் எத்தனை மாதத்துக்கு பிறகு அந்த இழப்பீடு? இப்போ மாதத்துக்கு பிறகு இன்றைக்கு ஒரு ஆள் காப்புறுதி செய்யணும்டா ஒரு மாட்டுக்கு திடீரென்று ஒரு மாதத்துக்கு பிறகு அந்த ஒரு மாதத்துக்கு பிறகுதான் அந்த இழப்பீடு செல்லுபடியாகும். மற்றது இப்போ ஒரு காப்புறுதி இப்போ மாட்டுக்கு காப்புறுதி செய்யணும்னு சொன்னா கால்நடை வைத்திய அலுவலகத்தில் பதிஞ்சிருக்கும்.
ஏற்கனவே பதிவு பதிவு செய்தா தான் நீங்க காப்புரியை செய்யலாம். பண்ணாங்க. பதிவு செய்து இல்ல போடன்னு சொல்லி காதுப்பட்டி அணிஞ்சிருக்கணும் கட்டாயம். அடிச்சு அதுக்கு நம்பர் எல்லாம் எழுதிருக்கணும். இருந்தா மட்டும்தான் நாங்க காப்புரி செய்வோம். பதிவு இருந்தா, பதிவில்லாத மாடுகளுக்கு நாங்கள் செய்யறது இல்லை. அப்படி செய்யணும், மாட்டுக்கு அப்படி செய்யணும் தான் நீங்க கால்நடை வைத்திய அலுவலகத்தை தொடர்பு வந்து நீங்க செய்து கொள்ளக்கூடியதா இருக்கு. ஓகே ஓகே சரி. அதால இங்க அந்த காப்புறுதி கால அட்டவணை இது என்னன்னு சொன்னா வெங்காயத்துக்குரிய காப்புறுதி கால அட்டவணை வந்து குறிப்பாக யாழ் மாவட்டத்துல அதிகமான வெங்காய பயிற்சியை செய்கிறவர்கள், லோனுக்காக செய்கிறவர்கள், அப்படி அவைகளுக்குரிய காப்புறுதி அட்டவணை இருக்கு. சிறுபோகம் இருக்கு, அங்கால பெரும்போகம் இருக்கு. ஓகே. சிறுபோகத்துக்கு பாத்தீங்கன்னா இது கவனச நீர் நிலையம் ரீதியாக போட்டிருக்கு. இங்கே ஆரம்ப தேதி அங்கால இறுதி தேதி முடிவு தேதி, இது பெரும்போகம் ஆரம்ப தேதி அங்கால முடிவு தேதி போட்டிருக்கு. இதுக்கு அட்டவணை என்னென்ன போகத்துல இந்த காலத்துல இது செய்யலாம்னு சொல்லி இந்த அட்டவணை உண்டு. அதாவது அதுக்குரிய போக அட்டவணைன்னு சொல்லி கொடுத்துருக்கு. சரி. இந்த போகத்தெல்லாம் செய்யலாம் வெங்காய செடி. சரியாண்ணா, நன்றியா. ஓகே.